பாருங்க எப்படி பனி. பாருங்க ஃபுல்லாக இப்போ இறங்கி அப்படி போகணும். செம்ம டவுன். இது அப்படியே ஃபுல் டவுனுங்க. ஃபுல்லாக இறங்கிட்டு திருப்பி ஏறணும். நம்ம ஏறி இன்னொரு மலையை ஏறி இறங்கினதுக்கு அப்புறமா தான் ஒரு நார்மலான ரோட்ஸ் மாதிரி வரும்னு நினைக்கிறேன் போய் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ ஃபுல் இறக்கும் நம்மளுக்கு. இதுக்கப்புறம் அடுத்த மலை ஃபுல் ஏற்றோம். பார்ப்போம் ப்ரோ எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுறது. இந்த தெரியுதுங்களா, லெஃப்ட் சைடில் பாருங்கள் இந்த இறக்கம் ரோட்ஸ்லாம் தெரியுது பாருங்கள். அந்த இறக்கம் ரோட்ஸு இதாங்க சைடில் பாருங்கள். ரோட்ஸ் டவுனு. இருந்து அப்படியே டவுன் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்படியே போய் அந்த சைடில் பார்த்தோம் இல்லையா மேலே அந்த ரோட்ஸு, அது வழியாக இறங்கி அந்த சைடு இன்னொரு மலை இருக்குது. அந்த மலையை ஏறி இறங்கி கொஞ்சம் தூரம் போகணும். ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் போனால் லே வரும், லே ரீச் ஆகிடும். இந்த வியூ பாயிண்ட் தான் இருக்குது இந்த மலை. இது ஏதோ மொனாஸ்ட்ரிங்க. இது என்ன மொனாஸ்ட்ரின்னு தெரியல. ஸோ அந்த மொனாஸ்ட்ரியை தாண்டி வந்து ஃபுல்லாக வந்து மிலிட்ரி ஏரியா தான் பாருங்க. இது எஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, மிலிட்ரி ஏரியா தாங்க இது. இந்த மாதிரி நிறைய வரும் இன்னும் டுவர்ட்ஸ் லேக் போக போக இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் நிறையா வரும். ஏன்னா அவங்களோட கேம்ப்ஸ்லாம் அங்கே இருக்கும். இந்த ரூட்டு செம்ம ரூட்டுங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு மலை, நடுவில் ரோடு, அந்த மலைகளோட நிழல். இது பாருங்க இப்போ நிழலில் போகிறோம். இந்த நிழலில் வந்து ஓல்டு பயங்கரமாக இருக்குது, சில்லுன்னு ரம்யமான ஒரு வியூங்க. இது உண்மையிலேயே வந்து இது இடத்துல இந்த ரோட்ல தாங்க எங்கேயோ ஒரு இடத்துல போகும் கொஞ்சம் திகிலாகவே இருக்கும். ஏன்னா 2 சைடு உயரமான மலைகள், அதுக்கு நடுவில் போக வேண்டியதாக இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஓடினே இருக்கும். அந்த மாதிரி ரோடு கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். இந்த இடம் பாருங்களேன், இந்த நிழல் எழுத்த மாதிரி பாருங்கள். அந்த நிழல் இருக்கிற இடம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னமும் ஒரு மாலை பொழுதான மாதிரி இருக்கு. இந்த பாருங்க, அதான் ரோட்ஸ் பாருங்க. ஃப்ரண்ட்ல பாருங்க 2 சைடு மழை, நடுவில் போகிறோம், ரைட்டில் ஆறு. அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக முடிஞ்சா வாட்டி ட்ரை பண்ணுங்க ரோட்டில், பைக்கில் இல்லைனாலும் காரில் கீரில் போய் பார்க்கலாம். பட் பைக்கில் போகிற அந்த ஒரு இது வராது கார்லாம். செம்மையா இருக்குங்க. பார்த்தீங்களா, இந்த இடம் தான் சொன்னேன் நான். 2 சைடு மழை, உயரமான மலை, நடுவில் நம்ம வெயில் இருக்கா, ஈவினிங் போகிறோமா மத்தியானம் போகிறோமான்னு தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது. அது சைடில் வேறு ஆறு போகுது, ஒரு ரிவர் ரோடு போயிட்டு இருக்கு சைடில். பாருங்கள் என்னமா குடஞ்சிருக்காங்க மழையெல்லாம். சைடில் வரல செம்மையாக குடஞ்சி ரோடு போட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நிறைய இடத்துல ரோட்ஸ் இல்லை. மெயின் ஒரு மாதிரியான பேட் ரோட்ஸாக தான் இருந்தது, ஆஃப் ரோடிங்காக தான் இருந்தது நிறைய இடத்துல. இப்போ தான் ரோட்ஸ்லாம் போட்டுருக்காங்க. ஒரு 3-4 வருஷமாக தான் இந்த ரோட்ஸ்லாம் வந்து பக்காவாக இருக்குது. என்ன ஒரு விஷயம் பாருறேன், தனியாக போகிறோன்னு நினைக்கும் போது தான் ஒருத்தர் கிராஸ் பண்ணுவார் நம்மள. இது ரெகுலராக நடக்குதுங்க. நான் எங்கேயாவது பாருங்க சைடில் ஒரு வண்டி நிற்குது. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஒரே டைமில் வருதுங்க எல்லாமே. மைப்பி அவங்க பேசிட்டு வராங்களா என்னன்னு தெரியல. இப்போ இவர் போனவர் தனியாக போனார். நார்மலாக கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லாமே வந்து தனியாக தான் வராங்க. மீன் கும்பலாக தான் வராங்க. ஒரு 3 வண்டி 4 வண்டின்னு தான் வராங்க. அந்த சைடு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அந்த இடத்த தாண்டிட்டோம், 2 மலைங்களுக்கு நடுவில் வந்து இந்த இடத்த தாண்டிட்டோம். கிட்ட லே கிட்ட போயிட்டு இருக்கோம். ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் 40 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கு. இதெல்லாம் இருக்கு பாருங்களேன். இதெல்லாம் என்ன மிலிட்ரி ஏரியாவா, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவா இதெல்லாம் புரியல. பைக் அப்புறமா தெரியுது, புரிஞ்சுது. இன்னும் வந்தேன் நான்.
அவனை கேட்டுட்டு தான் சொல்லியிருப்பேன், டேய் குளிராது உச்சி வாங்குது ராஜான்னு. ஃபஸ்ட்டு புரியல, பைக்கத்தோட கேட்டது குளிர் அவனுக்கு பைக்கில் வருதுன்னாரு. என்ன பின்னாடி வாய்ஸ் போகுது இல்லையா, அதான் சரியாக வாய்ஸ் வரலங்க. அதோட இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். குளிர் பயங்கரமாக இருக்குங்க. குளிர் தான் வந்து செம்மையாக இருக்குது. இங்கே இருக்குன்னா லேல எப்படி இருக்குன்னு தெரியல. நேற்றே அவன் காருக்கு இல்லாமல் ஒரு மாதிரி ரைட்டாக என்னை பார்த்து, என்னப்பா இப்படி உதறது உனக்கு உடம்பு. ஏதோ ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்குங்க. வில்லேஜில் கமர்ஷியல் இடம் மாதிரி இருக்கு. ஓகே, மாதிரி அங்கங்கே ஒரு வில்லேஜ் வந்து, நான் எனக்கு தெரிஞ்சு கார்கில்லேருந்து இவ்வளோ தூரத்தில் ஒரு 4 வில்லேஜ் பார்த்து தான் பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். லாமாயிரு ஒன்று பார்த்தோம். இந்த ஃபட்டுலா பாஸுக்கு முன்னாடி ஒரு வில்லேஜ் வந்து பேர் மறந்துட்டேன். ஸோ அந்த இந்த வில்லேஜுமே தாண்டியாச்சு போயின்னு இருக்கும் பாருங்க. என்ன ஒரு அழகா இருக்குங்க. ஐயோ, உண்மையிலேயே இந்த மலைங்களெல்லாம் நம்ம வந்து இதுல பார்க்கும்போது, வீடியோல பார்க்கும்போது அவ்வளோ அழகா தெரியல. பட் நேர்ல வந்து பார்க்கும்போது செம்மையா இருக்கு, நல்லா இருக்குங்க. ஒரு என்ன சொல்ல வார்த்தைகள் இல்லை. அது வந்து நீங்க எல்லாம் வந்து ரசிச்சீங்கன்னா தான் தெரியாது. இந்த சைட்ல எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு, மலைகள்லாம் தூரம் இருக்குங்க. அதோட ரோடு பாருங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. லே கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம், நெருங்கி கொண்டிருக்கோம், லேவை நெருங்கி கொண்டிருக்கிறோம். நம்ம டார்கெட்டுக்கு பக்கத்துல போயின்னு இருக்கோம். லே ரீச் பண்ணிட்டா அப்புறம் டார்கெட்டுக்கு வந்து 36 கிலோமீட்டர் தான் ரீச் பண்ணேன். அப்படியே ரோட பாருங்க, ஒரே ஸ்ட்ரெயிட்டா இருக்கு ரோடு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஸ்கேல் மாதிரி வச்சு போட்டிருக்காங்க ரோடு. செம்மையா இருக்கு இந்த ரோடு பார்க்கறதுக்கு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பக்காவான ரோடா இருக்கு. மலை பகுதியெல்லாம் தாண்டிட்டோம். இனிமேல் எப்படி ஃபிளாட்டா தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன மலைகள் தான் இருக்கும். கூட நம்ம கருத்துங்களா தான் ஒரு பெரிய மலை ஏறுவோம்னு நினைக்கிறேன். வெயில் அடிக்குது, குளிரும் அடிக்குது. குளிர் மட்டும் சொல்லவே மாட்டாங்க. அந்த துணி விரல்லாம் வந்து பயங்கரமா இருக்கு. சின்ன நான் போயிட்டு மறுத்து போகுது, அந்த அளவுக்கு குளிர் இருக்குங்க. நான் கொஞ்சம் கேஷுவலா தாங்க இதை ஊட்டிலாம் சமாளிச்சுட்டு இது சமாளிக்க மாட்டோமான்னு நினைச்சேன். இவ்வளோ ஒரு அந்த மைனஸ்ன்ற ஒரு டெம்பரேச்சர் மைனஸ்ல இருக்குன்றதே மறந்து போயிட்டு நான் ஒரு தப்பு கணக்கு போட்டேன். பட் இருந்தாலுமே ஸ்ரீநகர்ல வந்து இந்த கிளவுஸ், உலன் கிளவுஸ்லாம் வாங்கினதால தப்பிச்சிட்டோம். நெருங்கி கொண்டிருக்கிறோம், லேவை நெருங்கி கொண்டிருக்கிறோம். போர்ட்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்களா, 3 நதி இருந்துச்சு. 2 நதியும் சங்கம் பார்த்து, இப்படி ஒரு நதி ஒன்று வரும், அங்கேருந்து ஒரு நதி. இதுதான் சங்கம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இது கிளம்பலாம். மேக்னெட்டிக் ஹில், அதாவது பயங்கர க்ரௌடாக இருக்கும். ஸோ இப்போ நிற்கிறதுக்கு நாலு கூட இல்லை, யாருமே இல்லை மேக்னெட்டிக் ஹில் மேலே. நானும் என்னவோ எதிர்பார்த்தேங்க, மேக்னெட்டிக் ஹில்ல பயங்கரமான கூட்டம் இருக்கும், க்ரௌட் இருக்குன்னு. கட்சி ஒரு காக்கா கூட எனக்கு இதுதான் மேக்னெட்டிக் ஹில் ஆடுற அளவுக்கு எனக்கு டவுட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ காலியா இருக்கு, மேக்னெட்டிக் ஹில்லே காலியா இருக்கு. மேக்னெட்டிக் ஹில் வந்துச்சுன்னா மோரலஸ் நம்ம லே கிட்ட வந்துட்டோங்க. ஒரு 10-15 கிலோமீட்டர் தான் லே. ப்ரோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறாரு, ஸ்பீடு முறுக்குனா போக மாட்டேன்றாரு ப்ரோ. லைட் ஏற்றமாக இருக்கா என்னன்னு தெரியல. ப்ரோ கொஞ்சம் மெதுவாக தான் போகிறாரு. போ ப்ரோ போ. கடைசியில் நம்மளோட கனவுல வந்து கடைசி பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிற நேரம் வந்துச்சு. ரூமை ரீச் ஆக போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ அதை நெக்ஸ்ட்டு ஒரு 40-42 கிலோமீட்டர் தான் கருதுக்கலாம். அதோட வந்து இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுற ஒரு சந்தோஷம் பயங்கரமாக வந்துடும். காற்று வீசுகிறது.
வந்துட்டோங்க, கிட்ட ரூம் கிட்ட வந்துட்டோம். ஏர்போர்ட்டை தாண்டிட்டோம். அந்த ரெக்கார்டிங் கொஞ்சம் அடிபட்டிருக்கு அந்த ஏர்போர்ட் பக்கத்துல. பட் ஏர்போர்ட் பக்கத்துல எடுக்கக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. ஆன் த வே தான். லேக்குள்ளார் என்ட்ரான ஏர்போர்ட் வந்து ஏர்போர்ட்டை தாண்டி வந்து விட்டோம். ரூம் கிட்ட போறோம். ஸோ ரூம் போயிட்டு இன்னைக்கான பொழுதை வந்து ஹாப்பியா வந்து முடிச்சுட்டு நாளைக்கு காத்தால முதல் வேலையா எகிற வேண்டியதுதான். ஈகிள் நெஸ்ட் நினைக்கிற ரூமு. ஸோ வந்துட்டோம். இந்த வழியில தான் காமிக்குது. ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம் ஈகிள் நெஸ்ட்டுக்கு. ஸோ இங்கே தான் புக் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆள் தான் தங்க போறேன். அந்த அந்த இதுலயே அந்த கெஸ்ட் ஹவுஸ்லேயே நான் ஒரு ஆள் தான் தங்க போறேன். வேற யாரும் புக்கிங் இல்லையா. நானே மைட்பி அங்கே வேலை செய்கிறவங்க தான் இருப்போம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து வெறிச்சு வழி கிடக்குது. அதனால தான் ரேட்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சிருக்காங்க. இதோ தெரியுது, இந்த பில்டிங் தாங்க நம்ம தங்க போற கெஸ்ட் ஹவுஸ். வந்து விட்டது ஈகிள் நெஸ்ட். சேர்ந்துட்டோம். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு திரும்பி மீட் பண்ணோம் கர்துங்களால. கார்கில்லேருந்து லேக் வந்து ரீச் ஆகிட்டோம். நாளைக்கு மார்னிங் கர்துங்களா வீடியோவில் மீட் பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வந்து ரீச் ஆகிட்டோம். ஈகிள் நெஸ்ட் பார்ப்போம். ரூம் புக் பண்ணியாச்சு. கம்பல்சரி இங்கே தான் ஸ்டே பண்ணுறோம். பார்க்கலாம்.